Welcome dear viewers. இது நம்மளுடைய SR Informatics. நான் உங்களுடைய டாக்டர் எஸ்ஜே சதீஷ். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் ப்ரெசன்டேஷன். இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோவாக எதை போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு 3 டாபிக் என்னுடைய மனசில் தோணுச்சு. ஒன்று, இந்த கோவிட் சிச்சுவேஷனை பற்றி ஜென்ரலைஸ்டாக ஒரு ப்ரெசன்டேஷன் போடலாமான்னு தோணுச்சு. செகண்ட், என்னுடைய டிபார்ட்மெண்ட்டான எம்சிஏ, இப்போ எல்லாருக்குமே தெரியும் 3 இயர்ஸ் எம்சிஏ கோர்ஸ் அப்படிங்கிறது 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை பற்றின ஒரு ஷார்ட் வீடியோ போடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். மூணாவதாக, இப்போது சமீபத்தில் +2 ரிசல்ட்ஸ் வந்துடுச்சு. ஸோ எல்லா காலேஜஸுமே அவங்களுடைய ஆன்லைன் அட்மிஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் போடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஆஃப்டர் த லாங் டிஸ்கஷன் அண்ட் டெலிபரேஷன், I have come to a conclusion that my first presentation on this YouTube channel should be for the +2 students. So அதை முடிவு பண்ணி ஒரு 2 days I have sit and I have browsed through the possible informations. இந்த presentation முழுக்க என்னுடைய personal compilation, என்னுடைய நாலேஜுக்கு என்னால் இந்த 2 நாளில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷனை கூகுளிலேருந்து செக்ரிகேட் பண்ண முடிஞ்சிச்சோ அதை பண்ணி நான் இந்த பர்டிகுலர் ப்ரெசன்டேஷனை கம்பைல் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். என்றைக்குமே நாம் அடுத்தவங்கள்ட்ட அட்வைஸ் கேட்கலாம், பட் டிசிஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய டிசிஷனாக இருக்கணும். ஸோ இதுதான் என்னுடைய டாபிக், வாட் நெக்ஸ்ட் ஆஃப்டர் +2. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் மார்க் அண்ட் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் டாபிக் பக்கத்தில், தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கொஸ்டின் மார்க்கை மட்டும் வச்சு பாருங்கள். வாட் நெக்ஸ்ட் கொஸ்டின் மார்க் அப்படின்னா என்ன சொல்லுது அப்படின்னா, +2 முடித்த பிறகு நாம் என்ன கோர்சஸ் செலக்ட் பண்ணணும், அது வாட் நெக்ஸ்ட். அடுத்து வாட் நெக்ஸ்ட் கொஸ்டின் மார்க்கை விட்டுட்டு வாட் நெக்ஸ்ட் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் +2 முடித்த பிறகு நாம் எடுக்கிற கோர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை இப்போ இருக்கிறத காட்டிலும் கொஞ்சம் அப்லிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். லைஃப்பில் நான் எப்போயுமே என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபார் த பாஸ்ட் 20 இயர்ஸாக சொல்கிற விஷயம் ஒன்று தான், சாதனை அப்படிங்கிறது முடிஞ்சால் பெரிய லெவலில் சாதிக்கலாம், முயற்சி பண்ணணும், தப்பு கிடையாது. பட் அதே நேரத்தில் நாம் இப்போது எப்படி இருக்கோமோ அந்த லெவலை விட அட்லீஸ்ட் 5 to 10% நம்மளுடைய ஜென்ரேஷனில் நாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா தட் இஸ் அச்சீவ்மெண்ட். ஸோ ஆன் தட் பேசிஸ் this is today's topic, what next after +2. ஸோ என்னுடைய பிலீஃப் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா, நாலேஜ் when shared is multiplied. ஸோ அதனால தான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அகெயின் ஐ ரிப்பீட், this is only a suggestion, but decision should be yours. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, educational opportunities after +2, these are the 7 streams you may concentrate. One is medical, paramedical, agriculture and law, engineering, BSc BCA, BA BCom and BPA. இதை தவிர்த்துட்டு you can also go for some diploma courses. ஸோ இந்த 7 ஸ்ட்ரீமில் என்னென்ன எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் ப்ரொவைடட் அப்படிங்கிறத உள்ளுக்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் கோர்சஸ். இந்த மெடிக்கல் கோர்சஸில் எவ்ரி ஒன் நோ அபவுட் MBBS. பட் நவ் த கொஸ்டின் இஸ், ஹவு மெனி ஆஃப் அஸ் நோ அபவுட் தி கோர்சஸ் அதர் தேன் MBBS? ஸோ MBBSக்கு அடுத்தபடியாக யூ ஹேவ் BDS, பேச்சுலர் ஆஃப் டென்டல் சயின்ஸ், யூ ஹேவ் BVSc, பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ், யூ ஹேவ் BSMS, பேச்சுலர் ஆஃப் Siddha Medicine and Surgery, you have BHMS, Bachelor of Homeopathic Medicine and Surgery, you have BUMS, Bachelor of Unani Medicine and Surgery, you have BAMS, Bachelor of Ayurveda Medicine and Surgery. So my general opinion to the public is, other than MBBS and BDS, you have also good opportunities in veterinary science, BSMS Siddha,
BHMS Homeopathy, BUMS Unani, and BAMS Ayurveda. So these are the courses that comes under medical. Apart from medical, you have paramedical courses. In the paramedical courses, everyone knows about B.Pharm and BSc Nursing, because most of us, we go for B Pharmacy and we go for BSc Nursing. Other than that, you have BSc Cardiac Technology, you have BSc Physician Assistant, you have BPT, you have BSc Operational Theatre Technology, you have BSc Anesthesia Technology, you have BSc Medical Laboratory Technologies. In the courses other than B.Pharm and BSc Nursing, all these courses have a very good job opportunities in chain of hospitals, and you can earn not less than 20 to 25,000 per month. So you can concentrate on that courses also. அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரில் everyone knows about the general BSc Agriculture, but the question is which particular substream you are going to select in BSc Agriculture, whether you are going to select Agri Management or BSc Horticulture or BSc Agribusiness and BSc Rural Studies. எப்பயுமே என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணும் பொழுது you should not decide whether the course is good at the point of selecting the course. அது மட்டுமே போதாது. இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் இட் வில் பி ஆன் த ரைஸ். ஸோ அதுக்காண்டி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த கோர்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னு கிடையாது. எப்பயுமே எந்த ஒரு கோர்ஸ்னாலுமே இட் இஸ் கோயிங் டு டேக் எ மினிமம் ஆஃப் 4 to 5 years ஃபார் யூ டு கம்ப்ளீட் த கோர்ஸ் அண்ட் கெட் இன் டு த மார்க்கெட். ஸோ அப்போ 5 வருஷத்துக்கு பிறகு when I am getting into the society and searching for a job, which particular course is going to be good, அதை நான் யோசித்து தான் என்றைக்குமே என்ன பண்ணணும் அப்படின்னா, which particular course is either going to be always good or else which is going to peak after my completion of the degree அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கணும். ஸோ ஆன் தட் பேசிஸ் யூ ஹாவ் டு டிசைட் பிட்வீன் BSc General Agri, BSc Agri Management, BSc Horticulture, BSc Agribusiness or BSc Rural Studies. The next thing is law courses. இங்கே law course அப்படின்னாலே ஜென்ரலாகவே you have Bachelor of Law BL. Other than that, some of the institutions are providing 5-year integrated courses like BA LLB, BCom LLB, BBA LLB. All those courses are also provided. இது என்னங்கிறத நீங்கள் for more information you can browse through. Next is engineering courses. Engineering courses அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இம்மீடியட்டாக பேரண்ட்ஸ் மத்தியிலையும் சரி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் வர நினப்பு என்ன அப்படின்னா, இன்ஜினியரிங் படித்து என்னோடய ஃப்ரெண்டு வேலை இல்லாமல் இருக்கான், இன்ஜினியரிங் படித்து நிறையா பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் நாட் லைக் தட். யூ ஷுட் நெவர் திங்க் அபவுட் த நெகட்டிவ் பீப்புள்ஸ். யூ ஹாவ் டு திங்க் ஆல்சோ அபவுட் த பாசிட்டிவ் பீப்புள்ஸ் ஹூ ஹவ் அச்சீவ்டு, ஹூ ஆர் ஏர்னிங் மோர் அமௌண்ட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தயர் பேச்சுலர் கோர்சஸ். நான் என்னுடைய லைஃப்பில் என்கிட்ட சஜஷன் கேட்குற பல பேர்த்துக்கு நான் சொல்லியிருக்கேன், எந்த கோர்ஸை நல்ல கோர்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நான் அடிக்கடி சொல்கிறது என்னது அப்படின்னா, எவ்ரி கோர்ஸ் இஸ் அ குட் கோர்ஸ். என்ன கோர்ஸ் படிக்கலாம் அல்லது படிக்கக்கூடாது அப்படி எதுவுமே கிடையாது. எனி கோர்ஸ் யூ கேன் ஜாயின், பட் த திங் இஸ் யூ ஷுட் நாட் ஓன்லி கம் அவுட் ஆஃப் த டிகிரி பை கெட்டிங் எ டிகிரி. You have to develop your skill and talent. That is very very essential. ஸ்கில்லையும் டேலண்ட்டையும் டெவலப் பண்ணிக்கிட்டிங்கன்னா with any degree you can be successful in your life. So engineering courses பொறுத்த வரைக்கும் you have very lot of opportunities available. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸில் which particular stream you are going to select. இன்றைக்கி நிலைமைக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா what I have mentioned at the last, automation and robotics engineering or data sciences or textile engineering, these are of high importance. So in the Bachelor of Engineering courses BE courses is also available, and at the same time BTech courses is also available. And I don't want to get into whether you have to go for BE or BTech. This is only a presentation on various courses available, so I just want to keep it very simple and short. Adanaala we are moving with this. Next comes our BSc courses. இந்த BSc அப்படின்னாலே ஜென்ரலைஸாக என்ன சொல்லுவாங்கன்னா, BSc
PCM அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா BSc Physics, BSc Chemistry and BSc Mathematics. So these are the basic courses. இந்த கோர்சஸ்க்கு என்றைக்குமே வந்து அழிவே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. So other than that, you have very good courses even in our BSc degree, which I have listed for your knowledge. So இவ்வளோ BSc courses available. Out of this, you can select which particular course you are interested. அதுக்கடுத்து BA அப்படின்னாலே நமக்கு இம்மிடியேட்டாக ஞாபகத்துக்கு வர்றது ரெண்டே கோர்சஸ் தான், BA தமிழ் அண்ட் BA இங்கிலீஷ். பட் இட்ஸ் நாட் லைக் தட். நீங்கள் நல்லா ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா you have lot of BA courses. If I want to point, you have a course offered in some very reputed institutions, BA French literature. Now after completing this particular course, they have got very good opportunities. And you have BA psychology, you have BA sociology, you have BA philosophy, you have BA journalism, and you have BA political science. In the BA courses அப்படிங்கிறது, these courses are very very useful for completing our group exams or TNBC exams, or even prepare for IAS examinations. These particular arts courses will help you. And the arts courses பார்த்தீங்க அப்படின்னா you have BBA, you have Bachelor of Financial Management BFM, you have BCom, and inside BCom you have lot of specialization like travel and tourism, BCom bank management, etc. நிறைய courses available இருக்கு. I have just listed only some of the courses. And with this we have come to the end of the presentation, and I hope you people might have got a small idea about what are the various courses available in Tamil Nadu after completing +2. So until we meet again, thanks for watching. Stay home, stay safe.